கட்சி தேர்தலில் தோல்வி கண்டதால் வெளியேற்றப்பட்ட மஇகா உதவி தலைவர் தி. மோகன் MIPP மலேசிய இந்திய மக்கள் கட்சித் தலைவரும் தனது முன்னாள் சகாவுமான புனிதனை சந்தித்துள்ளது ஆருடங்களை கிளப்பியுள்ளது. மஇகா உதவி தலைவர் பதவிக்கான போட்டியில் மோகன் தோல்வியை தழுவிய சில நாட்களுக்கு பின் பரிகத்தான் நேஷனல் உறுப்பு கட்சியின் தலைவராக இருக்கும் புனிதனை அவர் சந்தித்துள்ளார். எனினும் அந்த சந்திப்பின் போது மலேசிய இந்திய மக்கள் கட்சியில் அல்லது பரிகத்தானில் மோகன் இணைவது குறித்து விவாதிக்கப்படவில்லை என புனிதன் தற்காத்து பேசியிருக்கின்றார். நடப்பு அரசியல் நிலவரம், இந்திய சமூகம் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் மட்டுமே அந்த சந்திப்பின் போது முக்கியமாக விவாதிக்கப்பட்டதாக முன்னாள் ஸ்லாங்கூர் மஇகா இளைஞர் பிரிவு தலைவருமான புனிதன் குறிப்பிட்டுள்ளார். தாம் மஇகாவிலிருந்து போது தம்மை பிரதான அரசியலுக்கு கொண்டு வந்தவர் மோகன் எனும் அடிப்படையில் நட்பு ரீதியில் சந்தித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். 2021 ஆண்டு பெரும்பான்மை வாக்குகளுடன் மஇகா உதவி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மோகன் கடந்த வாரம் நடைபெற்ற கட்சி தேர்தலில் அந்த பதவியை தற்காத்துக் கொள்ள தவறினார். தமது தோல்விக்கு தேர்தல் நடத்தப்பட்ட முறை ஒரு காரணம் என குற்றம் சாட்டி அதிருப்தியை வெளிப்படுத்தும் வகையில் மோகன் காணொலி ஒன்றை வெளியிட்டிருந்தார். இதனிடையே முன்னாள் மஇகா தலைவர் தான்சி சுப்பிரமணியம் மோகனின் தோல்வி கவலையையும் கோபத்தையும் ஏற்படுத்தியிருப்பதாக கூறியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.